ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தீபாவளி சீரீஸ் பார்ட் 4. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நெய் மைசூர் பாக்கு தான் வந்து செய்ய போகிறோம். நெய் மைசூர் பாக்கு தான் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடல மாவு எடுத்து லைட்டாக வந்து வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சு. கடல மாவு வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்பு வந்து நம்ம கடல மாவு எடுத்துருந்தோம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு ஜீனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் ஜீனி வந்து ஆட் பண்ணியாச்சு. அதில் 1/2 கப் வந்து வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம். டைம்லேயே வச்சு அரை கம்பி பதம் வர வரைக்கும் பாவு வந்து காய்ச்சிக்கலாம். கடல மாவில் 1 கப் அளவுக்கு நெய் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் 1/2 கப்பு நெய்யை இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். அதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு அரை கம்பி பத அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க கடல மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இது எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் தான் நம்ம வந்து செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிளறணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியாச்சு கடல மாவு ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து கைவிடாமல் வந்து கிண்டணும். மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் அப்படியே கிண்ட வேண்டியதான். அப்படியே சட்டியில் ஒட்டாமல் திரண்டு வரும் நுரைச்சி. அந்த ஸ்டேஜ் வரப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் வந்து கீ வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பபிளாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து ஒரு 2 to 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து கைவிடாமல் கிண்டினா போதும். இதுதான் இதுக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம இதை வந்து இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கீ அப்ளை பண்ணியிருந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் கீ அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. 1 ஹவருக்கு வந்து ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட கீ மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. டெக்ஸ்சர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கடல மாவுமே நல்லா வந்து வெந்திருக்கு. நமக்கு எந்த அந்த ரா ஸ்மெல் எதுவுமே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்பவே நல்லா வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.